ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வயல் வந்தாச்சு. வந்துட்டு உளுத்த நெத்து இருந்தால் எடுக்கலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு சில உளுந்து தான் கருப்பாக இருக்குது. இன்னும் ஒரு சிலதெல்லாம் பச்சையாகவே இருக்குது. பூச்சி அடித்து போச்சு, நிறையா மருந்து அடித்தோம். அப்போ கேட்கல. மழை போட்ட டைம், மழை வறட்ச டைமு. கொஞ்சம் கொஞ்சம் உளுத்த நெத்து எடுக்கலாம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கழனிக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இங்கெல்லாம் பாருங்கள், உளுந்துலாம் கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. பச்சை பருப்பு பாருங்கள். பச்சை பருப்பு இல்லை, பெரும்பயிறு பெருசாக இருக்குங்க இல்லையா, அந்த பெரும்பயிறு. இருங்க, உடச்சி காட்டுறேன். பெரும்பயிறு நல்லாயிருக்கும். இதை வச்சு சாப்பிடலாம், நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது இருங்க, ஒரு கழனி ஃபுல்லாக உளுந்து போட்டாச்சு. இன்னொரு கழனியில் பனிப்பயிர்னா காராமணி பயிர் சொல்லுவாங்க இல்லையா, காராமணி. இதுதான் காராமணி. இன்னும் காய் எடுக்கல. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ குட்டியோண்டு தான் இருக்கும். அந்த மிக்சர்லலாம் போடுவாங்க இல்லையா, இப்போதான் பிஞ்சு இறங்கியிருக்கு. நீங்கள் பாருங்கள், பூலாம் இப்போ தான் அதிகமாக வச்சிருக்கு. ஃபுல்லாக இது நீட்டுக்காக பனிப்பயிர், நாங்கள் காராமணின்னு சொல்லுவோம். பனியிலே விளையிறதுனால இது பனிப்பயிர்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக உளுந்து. நாங்கள் வேர்க்கடலையை பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு கழனி வேர்க்கடலை. இந்த கீரை பூண்டுலாம் அதிகமாக, பூண்டுனா அந்த கீரை, இந்த பண்ணைக்கீரை சொல்லுவீங்களா, அது பாருங்கள் எப்படி விளைஞ்சி போச்சு. அது குட்டியாக இருக்கும்போது பறித்து கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அது விதெல்லாம் அதிகமாகிட்டு மறுபடியும் அதிகமாக உருவாகும்னு சொல்லிட்டு மருந்து அடித்தோம். இப்போ ஒரு சில அந்த செடிலாம் செத்து போச்சு. பாருங்கள், வேர்க்கடலைக்கு வந்துட்டோம். ரெண்டாவது களை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு முந்தா நேற்றுக்கு தான் தண்ணி பாசினாங்க. இதுலேயும் ஒரு சில உளுந்து செடிலாம் போட்டிருக்கோம். பாருங்கள், இது ஃபுல்லாக வேர்க்கடலை தான், தெரியுதுங்களா? பிஞ்சு விட்டுருக்கு. ஒரு செடி பிடுங்கி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஓரளவுக்கு முத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உரிச்சு காமிக்கிறேன். இன்னும் முத்தலை, பிஞ்சாக தான் இருக்குது. பாருங்கள், பிஞ்சாக தான் இருக்குது, இன்னும் முத்தலை. டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேர்க்கடலை பிடிக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதெல்லாம் நெல் தான் போட்டிருக்கோம். நல்லாயிருக்கு வேர்க்கடலை. களை எடுத்து எவ்வளோ பில்லு பாருங்கள். 2 களை எடுத்தோம், எங்கள் பில்லு தான் அறலை. பக்கத்தில் கழனியில் நடவு நடுறதுக்காக சேடை ஓட்டிகிட்டு இருக்காங்க.
மீதெல்லாம் நெல் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 ஒரு துண்டு, அதோ அங்கே வீட்டுக்கார் போகிறாரு பார்த்திங்களா, அங்கே ஒரு துண்டு, அப்புறம் கீழே ஒரு துண்டு நடவு நட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், வேர்க்கடலையை வாஷ் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு பாருங்கள், அழகாக இருக்காங்க. நல்லா இருக்குங்களா? அடுத்து மிளகாய் தோட்டம் இருக்குது. மிளகாய் தோட்டத்துக்கு போகலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ அழகாக கீழே வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வந்த வழியே ரிட்டர்ன் போகிறோம். பனிப்பயிர் விளையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். உளுந்து செடியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு காய் முத்தி போச்சு. நெத்து எடுக்கணும். பாருங்கள், நடவுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தோட்டம். நேற்று தான் தண்ணி பாய்ச்சினோம், இறங்க முடியாது உள்ளார. முள்ளங்கி செடி பாருங்கள், இது லைனாக அந்த மஞ்சி கரை சொல்லுவாங்க இல்லையா, அது மேலெலாம் முள்ளங்கி செடி, அப்புறம் பீன்ஸு செடி, அந்த மாதிரி ஒரு சில கொத்தரங்காய் செடிலாம் இருக்குது. மேலே 2 துண்டு நெல் அறுத்தாச்சு. அதை வக்கி கட்டுறதுக்கு வண்டி வரணும். வண்டி வந்ததுன்னா வேலை முடிஞ்சது. அந்த கழனியில் இப்போ தான் நடவு வேலை முடிஞ்சது. இப்போ மாடுலாம் ஓட்டிக்கிட்டு இந்த கழனிக்கு வந்துட்டோம். இங்கே வேலை இருக்குது இல்லையா, நெத்து எடுக்கணும், மலாடிச்சு மிளகாய் செடிக்கு களை எடுக்கணும், வக்கி கட்டணும், வேலைலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.